2024 ஒரு டாப் 5 கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட RTX 4090 தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,20,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டுருக்காங்க. அதாவது ஒரு சிலரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் மாறும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ DLSS சப்போர்ட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 4GB VRAM கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இன்னும் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும். AMDயோட RX 7900 XTX கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24GB VRAM இருக்குது அண்ட் ஆல்சோ FSR சப்போர்ட் இருக்குது அண்ட் ரே ட்ரேசிங் சப்போர்ட் இருக்குது. FSR சப்போர்ட் பெருசாக இல்லை, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃபிக்ஸ் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா RTX 4080 சூப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16GB VRAM இருக்குது அண்ட் ஆல்சோ DLSS சப்போர்ட் ரே ட்ரேசிங் சப்போர்ட்டும் எல்லாமே இருக்குது. அண்ட் இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 வித்துட்டுருக்காங்க. உங்களுக்கு ஏஐயில் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா RTX 4070 Ti சூப்பர் தான் இருக்குது. 90K வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வித்துட்டுருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16GB VRAM இருக்குது அண்ட் ஆல்சோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா DLSS சப்போர்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங் சப்போர்ட் நல்லாவே கொடுத்துருப்பாங்க.